நம்மிடம் உள்ள ஆதாரம் 8ஆம் வகுப்பு தமிழ் இலக்கண பாடத்தில் உள்ள யாப்பு இலக்கணம் குறித்த PDF கையேடு. முதல்ல இந்த கவிதைகளை நாம எப்படி அணுகுகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வேணும். கவிதைகளை 2 பெரும் பிரிவுகளா பிரிக்கிறாங்க. ஒன்று புது கவிதை, மற்றொன்று மரபு கவிதை. ஓஹோ, இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் எழுதுறாங்களே அதுவா? ஆமா, மழை பெய்கிறது, மனம் ஏனோ தவிக்கிறது என்றெல்லாம் எழுதுறோமே, அதுதான் புது கவிதை. இதுக்கு எவ்வித இலக்கண கட்டுப்பாடுகளும் கிடையாது. உங்க கருத்துக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து எப்படி வேணாலும் எழுதலாம். ஆனா மரபு கவிதை எப்படி இல்லையே? இல்ல, மரபு கவிதை ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல மிக கடுமையான இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு அளந்தெழுதப்படுவது. இந்த மரபு கவிதைகளை உருவாக்குவதற்காகவே பிரத்யேகமாக எழுதப்பட்ட இலக்கணத்தின் பெயர்தான் யாப்பு இலக்கணம். யாப்பு அப்படின்னா கட்டுவது என்று பொருள். ஒரு மரபு கவிதையை உருவாக்குவதற்கும் 6 முக்கியமான உறுப்புகள் தேவைப்படுது. இந்த 6 உறுப்புகள் தான் யாப்பு இலக்கணத்தின் ஒட்டுமொத்த அடித்தளம். அவை எழுத்து, அசை, சீர், தலை, அடி மற்றும் தொடை. ஆஹா, ஒரு கட்டிடத்திற்கு செங்கற்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போலதான் ஒரு கவிதைக்கு எழுத்துகள் ரொம்ப முக்கியம். இதுதான் அந்த முதல் உறுப்பு. சரி, யாப்பு இலக்கணத்தை பொறுத்தவரை எழுத்துக்களை 3 வகையா பிரிக்கிறாங்க. முதலாவது குறில், அதாவது குறுகிய ஓசை கொண்ட உயிர்க்குறில் மற்றும் உயிர்மை குறில் எழுத்துகள். இரண்டாவது வகை நெடில் எழுத்துக்கள். ஆமா, நீண்ட ஓசையுடைய உயிர்நெடில் மற்றும் உயிர்மை நெடில் எழுத்துக்கள். மூணாவது ஒற்று. இது புள்ளி வைத்த மெய்யெழுத்துகளையும் ஆயுத எழுத்தையும் குறிக்கும். அசை, இதுதான் யாப்பிலக்கணத்தின் 2வது உறுப்பு இல்லையா? ஆமா, எழுத்துகள் ஒன்றோ அல்லது சிலவோ சேர்ந்து அமைவதுதான் அசை. இதை இங்கிலீஷ்ல சிலபிள் அப்படின்னு சொல்வாங்க. இந்த அசை 2 வகைப்படும். ஒன்று நேரசை, மற்றொன்று நிறையசை. முதல்ல நேரசையை எடுத்துக்குவோம். ஒரு குறில் எழுத்து தனித்து வந்தாலோ அல்லது ஒரு குறில் எழுத்து ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலோ அது நேரசை. ஆஹோ, அதாவது ஒரு மெய் எழுத்துடன் சேர்ந்து வந்தாலும் நேரசைதான். ஆமா, அதே போல ஒரு நெடில் எழுத்து தனித்து வந்தாலோ அல்லது ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலோ அதுவும் நேரசைதான். ந அப்படிங்கிற தனிக்குறில், நம் அப்படின்னு குறில் ஒற்றோட வர்றது, அப்புறம் நா அப்படின்னு தனி நெடில், நாம் அப்படின்னு நெடில் ஒற்றோட வர்றது, இது எல்லாமே ஒருமுறை மட்டுமே ஒலிக்கும் நேரசைகள். ஓ, இப்ப புரியுது. தனித்து நின்றாலும் ஒற்றோடு சேர்ந்தாலோ ஒரு குறிலோ நெடிலோ ஒரு முறை ஒலித்தால் அது நேரசை. அப்படியானால் நிறையசை அப்படின்னா என்ன? 2 எழுத்துகள் இணைந்து வருவது நிறையசை. அதாவது 2 குறில் எழுத்துகள் இணைந்து வந்தாலோ அல்லது அவற்றுடன் ஒரு ஒற்று சேர்ந்து வந்தாலோ அது நிறையசை. அப்போ குறிலும் நெடிலும் சேர்ந்தாலும் நிறையசைதானா? ஆமா, ஒரு குறில் எழுத்தும் அதைத் தொடர்ந்து ஒரு நெடில் எழுத்தும் இணைந்து வந்தாலோ அல்லது அவற்றுடன் ஒரு ஒற்று சேர்ந்து வந்தாலோ அதுவும் நிறையசைதான். உதாரணமா கட அப்படின்னு 2 குறில், கடல் அப்படின்னு 2 குறில் மற்றும் ஒற்று. அப்புறம் கடா அப்படிங்கிற குறில் நெடில், கடாம் அப்படிங்கிற குறில் நெடில் மற்றும் ஒற்று, இதெல்லாமும் நிறையசைதான். எக்ஸாக்ட்லி. இதை சற்றே நிறுத்தி நாம் அன்றாலும் பயன்படுத்தும் ஒரு வார்த்தையை வச்சு பரிசோதித்து பார்ப்போம். அப்போதுதான் மூளையில பதியும். நேயர்களே, விடும் என்ற சொல் எந்த அசைக்குள் வரும்? நீங்களும் சற்று சிந்தித்து பாருங்க. வீட்டும், இதானே அந்த வார்த்தை? ஆமா, வி டும். இதுல வி என்பது ஒரு குறில், டு என்பது ஒரு இன்னொரு குறில், டும் என்பது ஒரு ஒற்று. ஆக 2 குறில் மற்றும் ஒரு ஒற்று இணைந்து வருவதால் இது நிச்சயமாக நிறையசைதான். துல்லியமான கணக்கீடு. இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் நாம அசைகளாக பிரித்து பார்க்க முடியும். இதுதான் ஒரு கவிதையின் தாளம் தப்பாமல் இருப்பதற்கான மிக முக்கியமான அடிப்படை. அடுத்ததாக இந்த அசைகளை வச்சு வார்த்தைகளை, அதாவது சீர்களை உருவாக்குவது எப்படி என்பதை பார்ப்போம். கண்டிப்பா. அசைகளை சேர்த்தால் நமக்கு கிடைப்பது சீர்தானே. ஒரு சீர் என்பது ஒரு முழுமையான வார்த்தை அப்படின்னு வச்சுக்கலாமா? ஆமா, ஓரளவு அப்படி வச்சுக்கலாம். ஓரசையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவதுதான் சீர். கவிதையின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சீர்தான். அப்போ இதுல எத்தனை வகைகள் இருக்கு? இந்த சீர்களை நாம அதிலுள்ள அசைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர் என 4 வகையாக பிரிக்கலாம். இங்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த சீர்கள் எப்படி ஒன்றோடொன்று பிணைக்கப்படுகின்றன என்பதுதான். அந்த பிணைப்பத்தான் தளை அப்படின்னு சொல்றோமா? ஆமா, அந்த பிணைப்புதான் தளை. ஒன்றோடு ஒன்று பொருந்துவதுதான் தளை.
ஒரு கவிதையில முதல் சீரின் இறுதியிலும் அதைத் தொடர்ந்து வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் இந்த தலைகள் உருவாகின்றன. வார்த்தைகளை அடுத்தடுத்து வச்சா அது வெறும் உரைநடையாகிடும். ஆனா ஒரு குறிப்பிட்ட அசையில் முடியும் வார்த்தைக்கு பக்கத்துல இன்னொரு குறிப்பிட்ட அசையில் தொடங்கும் வார்த்தையை வைக்கும்போது அங்கே ஒரு ஓசை இணக்கம் பிறக்குது. மொத்தம் 7 வகைப்படும். வாவ்! அப்படியானால் தழை என்பது 2 வார்த்தைகளுக்கு இடையே இருக்கும் ஒரு காந்த விசை போல செயல்படுது. அருமை. சீர், தழை, அடுத்தது அடி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களைக் கொண்டு அமைவது அடி. இத கவிதையின் வரிகள் என்று நாம எளிதாக புரிஞ்சுக்கலாம். இந்த அடி 5 வகைப்படும். ஆமா, குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழிநெடிலடின்னு 5 வகை இருக்கு. சீர் 4, அடி 5, தலை 7. தொடை அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடை என்றால் தொடுப்பது அல்லது அலங்கரிப்பது என்று பொருள். ஒரு செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கிடையிலோ அடிகளுக்கிடையிலோ அமையும் எழுத்துகளின் ஒற்றுமையே தொடை. இந்த தொடை மொத்தம் 8 வகைப்படும். 8 வகையா? அது என்னென்ன? ஆமா, ஆனா நம் ஆதாரத்தின்படி முதன்மையான 4 வகைகளை மட்டும் நாம இப்போ விரிவாக பார்க்க போறோம். அந்த 4 வகைகளையும் நாம அன்றாடம் கேட்கும் திரைப்பட பாடல்களிலோ கவிதைகளிலோ நிச்சயமாக கடந்து வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஆமா, நிச்சயமா. முதலாவது மோனை. கவிதையின் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. அடுத்தது எதுகை. முதல் எழுத்து வேறுபட்டிருந்தாலும் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை இல்லையா? கரெக்ட். மூன்றாவது இயைபு. அடிகளின் இறுதி எழுத்து அல்லது இறுதி சொல் அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயைபு. இதைத்தான் நாம இங்கிலீஷ்ல ரைமிங் அப்படின்னு சொல்றோம். அப்போ 4வது என்ன? 4வது அந்தாதி தொடை. இது ரொம்பவே வித்தியாசமானது. ஒரு பாடலின் இறுதிச் சீர் அல்லது அடியின் இறுதிப் பகுதி அடுத்த பாடலின் முதல் சீராகவோ அல்லது அடியின் முதலாகவோ வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை. அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் தொடக்கம். ஒரு வரியின் முடிவு அடுத்த வரியின் தொடக்கமாக மாறுவது. பாவகைகள் என்று ஒரு பகுதி இருக்கே. நிச்சயமாக இருக்கு. இந்த யாப்பு உறுப்புகளை கொண்டு கட்டப்படும் பா, அதாவது கவிதை, அதனுடைய ஓசையின் அடிப்படையில் 4 வகைப்படும். அவை வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா மற்றும் வஞ்சிப்பா. ஒவ்வொரு பாவுக்கும் தனக்கென ஒரு தனித்துவமான ஓசை இருக்குமா? ஆமா நேயர்களே, நீங்க தேர்வுக்கு தயாராகிறீர்கள் என்றால் இதை ஒரு பொருத்துக யுக்தியுடன் நினைவில் வச்சுக்கலாம். சரி, நாம முன்பு பார்த்த அதே கட்டிடக்கலை உதாரணத்தையே இதற்கும் பயன்படுத்தி பார்ப்போமா? ஒவ்வொரு பாவும் எந்த மாதிரியான கட்டிடம் என்று நீங்க சொல்லுங்க, நான் தயாரா இருக்கேன். முதலாவது வெண்பா. இது செப்பல் ஓசையை உடையது. செப்பல் என்றால் செப்புவது, அதாவது நேரடியாக சொல்வது. மிகவும் கட்டுக்கொப்பான சுருக்கமான ஓசை இது. நம்முடைய அறநூல்கள் பலவும் இந்த வெண்பாவுல தான் எழுதப்பட்டிருக்கு. உலக புகழ்பெற்ற திருக்குறள் கூட ஒரு வெண்பாதான் இல்லையா? ஆமாம், திருக்குறள் ஒரு பெர்ஃபெக்ட் வெண்பா. ஓ, அப்படியானால் வெண்பா என்பது ஒரு மினிமலிஸ்டிக் மாடர்ன் வீடு போல எந்த ஆடம்பரமும் இல்லாமல் சொல்ல வந்த கருத்தை நறுக்கென்று செப்பலோசையில் சொல்வது. சரி, அடுத்தது 2வது ஆசிரியப்பா. இது அகவல் ஓசையை உடையது. அகவல் என்றால் அழைப்பது அல்லது விரிவாக பேசுவது. பழமையான சங்க இலக்கியங்கள் பலவும் சிலப்பதிகாரம் போன்ற காப்பியங்களும் இந்த ஆசிரியப்பாவுல தான் அமைந்திருக்கு. இது மிகவும் சுதந்திரமான நீண்ட விஷயங்களை சொல்ல பயன்படும் ஓசை. இது சங்க இலக்கியங்களுக்கு ரொம்பவே பொருத்தமானது. 3வது என்ன? 3வது கலிப்பா. இது துள்ளல் ஓசையை உடையது. மிகவும் உற்சாகமான ஓசை இது. சீர்கள் ஒன்றோடு ஒன்று துள்ளி துள்ளி வருவது போல இருக்கும். கலித்தொகை என்ற புகழ்பெற்ற நூல் கலிப்பாவால் ஆனது. பேரிலேயே களி இருப்பதால நீங்க எளிதா நினைவில் வச்சுக்கலாம். கலிப்பா என்றால் துள்ளல் ஓசை. கடைசியாக 4வது வஞ்சிப்பா. இது தூங்கல் ஓசையை உடையது. தூங்கல் என்றால் உறங்குவதல்ல, மெதுவாக அசைந்து அசைந்து தளர்வாக செல்லும் ஓசை. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. ரொம்ப கரெக்ட். அப்போ வெண்பா செப்பலோசை, அறநூல்கள், ஆசிரியப்பா அகவலோசை, சங்க இலக்கியம், கலிப்பா துள்ளலோசை, கலித்தொகை, வஞ்சிப்பா துங்கலோசை. மிக தெளிவாக இருக்கு. இது உங்களுக்கான நேரடி பயிற்சி. இந்த ஆதாரத்தில் உள்ள அனைத்து முக்கிய குறிப்புகளையும் வச்சு ஒரு துரித கதி கேள்வி பதில் விளையாட்ட நாம ஆடப்போறோம். நான் ஒரு கேள்வியையோ அல்லது ஒரு பாதியையோ வீசுவேன். நீங்க அதை ஒற்றை வார்த்தையில் அடித்தாடணும். சரி,
நான் ரெடி. நேயர்களே, நிபுணர் பதிலளிக்கும் முன் நீங்களும் மனதிற்குள் விடையை சொல்லி பாருங்க. தயாரா? ஆரம்பிக்கலாம். இலக்கண கட்டுப்பாடுகளின்றி கருத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் தந்து எழுதப்படும் கவிதை புது கவிதை. அப்படியானால் விதிகளுக்கு உட்பட்டு மரபு கவிதை எழுதுவதற்கான இலக்கணம் என்ன? யாப்பு இலக்கணம். யாப்பு என்ற அந்த பெரிய கட்டிடத்தின் உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 6 உறுப்புகள். சூப்பர். அதில் முதல் உறுப்பான எழுத்து எத்தனை வகைப்படும்? 3 வகை: குறில், நெடில், ஒற்று. கரெக்ட். இந்த எழுத்துக்களை சேர்த்தால் கிடைப்பது அசை. அசை எத்தனை வகைப்படும்? 2: நேரசை மற்றும் நிறையசை. நான் ஒரு சொல் சொல்றேன், அது என்ன அசை என்று சொல்லுங்க. விடும் எவ்வகை அசை? விடு, எம். 2 குறிலும் ஒற்றும் வருவதால் நிறையசை. சரியாக சொன்னீங்க. அசைகளை சேர்த்தால் சீர் கிடைக்கும். சீர் எத்தனை வகைப்படும்? 4. அந்த சீர்களை ஒன்றோடு ஒன்று பிணைக்கும் தளை எத்தனை வகைப்படும்? 7 வகை. சீரும் தளையும் சேர்ந்து உருவாகும் அடி எத்தனை வகைப்படும்? 5 வகை. அந்த 4, 5, 7 என்ற எண்கள் எனக்கு இப்போது நன்றாகவே நினைவுக்கு வருது. அடுத்தது, கவிதையை அழகுபடுத்தும் தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். ஒரு பாடலில் சீர்களிலோ அடிகளிலோ முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எது? மோனை. 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால்? அது எதுகை. இறுதி எழுத்தோ ஓசையோ ஒன்றி வந்தால்? இயைபு. சரி, பா வகைகளுக்கு வருவோம். செப்பல் ஓசையுடைய பா எது? வெண்பா. திருக்குறள் மற்றும் அறநூல்கள் எந்த பாவால் ஆனவை? வெண்பாவால் ஆனவை. சிலப்பதிகாரம் மற்றும் சங்க இலக்கியங்கள் பலவும் எப்பானையில் அமைந்துள்ளன? ஆசிரியப்பாவில் அமைந்துள்ளன. அகவல் ஓசையுடைய பா எது? அதுவும் ஆசிரியப்பாதான். கொஞ்சம் உங்களை ஏமாற்ற பார்த்தேன், ஆனா சரியாக சொல்லிட்டீங்க. துள்ளல் ஓசையுடைய பா எது? கலிப்பா. அருமை. இறுதிச் சுற்று. தூங்கல் ஓசையுடைய பா எது? வஞ்சிப்பா. பிரமாதம். இந்த துரிதகதி கேள்வி பதில் பகுதி நிச்சயம் நேயர்களுக்கு ஒரு சிறந்த மீள்பார்வையாக, மூளைய சுறுசுறுப்பாக்கும் ஒரு பயிற்சியாக அமைந்திருக்கும் என நம்புறேன். கண்டிப்பா.